ட்ரேடிங் வியூவில் இருக்க ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் எந்த பிளேஸ்லேருந்து அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்குன்றது நம்ம முன்னாடியே பிளான் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் எந்த ட்ரேடு எப்படி பிளான் பண்ணாலும் இந்த டூல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற டூலோட நேம் தான் வால்யூம் ப்ரொஃபைல் டூல். இந்த வால்யூம் ப்ரொஃபைல் டூலை நீங்கள் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணும்போது சில பிளேசஸில் நம்ம அதிகமான பார்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த பிளேஸை நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக பிஓசின்னு சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் அந்த பிளேஸுக்கு எப்போ வந்தாலும் அதிகப்படியான மூவ்மெண்ட்டை கொடுக்கறது நிறைய சான்ஸ் இருக்குது. அது நம்ம இன்னொரு நேமாக மென்ஷன் பண்ணுவோம், ப்ரைஸ் மேக்னெட்னு சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் அந்த பிளேஸுக்கு எப்போ வந்தாலும் மார்க்கெட் அதிகப்படியான மொமெண்டம் கொடுத்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சில பிளேசஸில் நம்ம அந்த டூலை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம், அதிகமான பார்ஸ் இல்லை அதிகமான வால்யூம் நம்ம அங்கே பார்க்கலாம். அந்த இடத்த நம்ம வந்து ஹை வால்யூம் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹை வால்யூம் நோட்ஸ்னால் அதிகப்படியான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அங்கே அர்த்தம். அதே மாதிரி கம்மியான வால்யூம் நம்ம பார்க்கலாம், அந்த இடத்துல வந்து கம்மியான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் எங்கே அதிகமான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குன்றது நம்ம அங்கே கெஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூலை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.